ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லெட் தான் செய்ய போகிறேன். முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 முட்டையாக வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். முட்டை ப்ரெட்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறேன், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெட் ஆம்லேட் அப்படி இல்லைனா வெறுமனே ப்ரெட்டு கூட டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். கனிஷ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ப்ரோக்ராம் இருந்துச்சு. அதனால் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸ்கூலுக்கு வந்து கனிஷ்காவை ஒரு 2:30க்கு போய் கூட்டிகிட்டு போய் விடணும். கனிஷ்கா வந்து பார்த்திங்கன்னா டான்ஸு பாட்டுன்னு ரெண்டுத்துலேயுமே இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவளுக்கு வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். அவள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிவி பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கா. ஸோ கனிஷ்கான்னு கூப்பிட்டதுமே பயந்துட்டா, நான் பின்னாடி இருந்து கூப்பிடவும். ஸோ நல்லா ஜாலியாக டிவி பார்த்துட்ருக்கா. ஸோ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு. நானும் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா முட்டைகோஸ் பொரியல் வந்து பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டைகோஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக காரத்துக்கு 2 பச்சை மிளகா மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ கனிஷ்காவுக்கு முட்டைகோஸ் பொரியல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்புலாம் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா தான், இந்த காரமே வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ முட்டைகோஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நல்லா பூண்டு, வெங்காயம்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம முட்டைகோஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முட்டைகோஸ் பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம பச்சை மிளகாய் போடாமல் கரம் மசாலா போட்டு கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் போட்டு தான் செய்ய போகிறேன். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு சிம்முலேயே வச்சா போதும், நல்லா வெந்து வந்துடும். கோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விடும். ஸோ சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சு வெந்ததுக்கப்புறமா நான் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில். ஸோ அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பாசிப்பருப்பு கூட நம்ம வேக வச்சு சேர்த்தா சூப்பராக இருக்கும். நிறைய விதமாக கோஸ் பொரியல் வந்து நம்ம செய்யலாம். ஸோ கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து எதுவும் செய்ய போகிறதில்ல, இன்னொரு தொக்கு வெரைட்டி தான் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு தொக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கு வந்து நல்லா துண்டு துண்டாக வெட்டி அலசினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து கருணக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கணும். கருணக்கிழங்கு தொக்காக இருந்தாலும் இல்லை பொரியல் மாதிரி நம்ம பண்ணுறதா இருந்தாலும் கருணக்கிழங்கை தண்ணியில் நல்லா வேக வச்சு அதை வந்து அந்த தண்ணியை வந்து வடிகட்டிடணும். சில பேருக்கு கருணக்கிழங்கு வந்து சாப்பிட்றப்போ அந்த நாக்கில் வந்து அரிக்கிற தன்மை இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுட்டு அந்த தண்ணி இருத்துட்டிங்கன்னா அந்த அரிப்புலாம் இருக்காது. சில பேர் புளி போட்டு கூட வேக வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேக வச்சா கூட அந்த அரிப்பு தன்மை இருக்காது. இந்த பக்கம் சாதம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கருணக்கிழங்கு தொக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்பவும் தாளிக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து அதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ சீரகம் வந்து எல்லா உணவுலேயும் நான் வந்து சேர்த்துக்குவேன். சீரகம், பெருங்காயம் வந்து மஸ்ட்டு. எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயமும் சீரகமும் இருக்கும். கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கத்திரிக்காய் இருந்தது. ஸோ அதையும் நான் வந்து இதில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்ததும் அதுக்கு குழம்புக்கு தேவையான அந்த மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதங்கி வந்ததும் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததும் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த கருணக்கிழங்கும் வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ கருணக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருணக்கிழங்கு தொக்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கருணக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு தொக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்ததும் சாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருணக்கிழங்கு தொக்கு போட்டு சைட் டிஷ்ஷாக வந்து முட்டைகோசு வச்சு மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. கனிஷ்காவும் அவங்க அப்பாவும் அதை சாப்பிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா டயட் இருக்கிறதுனால நான் இந்த தொக்கும் இந்த பொரியலும் மட்டும் வச்சு நான் சாப்பிட்டேன். கனிஷ்காவோட ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூனிஃபார்மில் தான் வந்து கனிஷ்கா போயிருந்தா. ஸோ கனிஷ்கா வந்து பாட்டு பாடும்போது ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் வரைகிற மாதிரி டேலண்ட் ஷோ வச்சுருந்தாங்க. கனிஷ்கா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாங் வந்து பாடியிருந்தா. ஸோ அந்த சாங் இப்போ நீங்கள் கேட்கலாம்.
நாட்டும் கண்டே மனநாட்டம் கொண்டே மறுநாளுக்கு தாண்டகமாடும் பொன்னம்பலவா நாட்டும் கண்டே மனநாட்டம் கொண்டே மணலாக தாண்டகமாடும் பொன்னம்பலவா சச்சிரானது பெரும் பலம் சத்தனின் உறவே நெடுதரகிடரகலதம் ஆலமலரடி பணிபவராக மகிழ்ச்சிடுவேன் நீதனே நகரீசா தயபுரி பரமகாருண்யமாகி சதாகரிகே புனருபா தாரமதே சரணம் எனது தினகி விடுதிடமும் செதகுணையே நினைக்கிறது பரந்தனகே அருள் புரி உமை மாவினகே தமதிடமாகவே தாம் நெடுதனகிடரகலதம் சாங் பாடி முடிச்சதுக்கப்புறமா டான்ஸ் வச்சாங்க. ஸோ கனிஷ்கா வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி லாஸ்ட்டில் இருக்கா. ஸோ அதுதான் வந்து கனிஷ்கா. ஸோ சாங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு சாங் இருந்தது. ஸோ சாங்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ண முடியாது, காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து அந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அந்த டிஸ்பிளே மாதிரி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கனிஷ்கா வந்து சாங் பாடும்போதும் கனிஷ்கா வந்து இதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ண சாங்ஸு, அதுக்கப்புறம் சாங்ஸில் வந்து வின் பண்ணி அதுக்கு வாங்கின சர்டிஃபிகேட்ஸு, ஸோ அந்த ஃபோட்டோஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் சாங்கு. ஸோ குரூப் சாங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி கனிஷ்கா வந்து டான்ஸ் பண்ணா. ஸோ கனிஷ்கா வந்து பார்த்திங்கன்னா டான்ஸு, சாங்கு, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து காம்படிஷன்லாம் வைப்பாங்க. ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு, அப்புறம் மேக்ஸு, மென்டல் மேக்ஸ், இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் அவங்க ஸ்கூலில் நடக்கும். கனிஷ்கா வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் வந்து 3rd ப்ரைஸ் வாங்கியிருந்தா. ஸோ அதுக்கு சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் டிக்ஷனரி கொடுத்துருந்தாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி கொடுத்துருந்தாங்க. ஆனுவல் டே ப்ரோக்ராமுக்காக அந்த ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. சாங் பாடினதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ கனிஷ்கா வந்து வாங்கின ப்ரைஸஸ்க்கான இமேஜஸ் தான் இது, ஃபோட்டோஸு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கனிஷ்கா கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.